இப்ப திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள்ல ம். கலைஞர் இல்ல ஆ. அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாமாமாமா. இந்த ஐம்பெரும் தலைவர்கள்னு ஒரு பதவி உண்டா முதல்ல திமுகவுக்கு? திமுகவுல ஐம்பெரும் திமுகவுக்கு அப்ப தலைவர் பதவியே கிடையாது. இல்ல ஐம்பெரும் தலைவர்கள் கைது அ அப்படின்னு ஒரு செய்தி அது என்ன வந்துச்சு. அப்டின்னா, அதுதான். 1953ல திமுக மும்முனை போராட்டம்னு நடத்துது. இந்த 3 முனை போராட்டத்தில மத்த போராட்டங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும். குலக்கல்வி எதிர்த்துனா எல்லா இடத்துலயும் தான் நடக்கும். அ இதுனாலும் எல்லா இடத்துலயும் தான். இது நேருவுக்கு கண்டனம்னா இருக்கும். டால்மியாபுரத்த பேர் மாத்துறங்கிறத டால்மியாபுரத்தில தான் நடத்த முடியும். டால்மியாபுரத்தில பேர் மாத்தின்ட்டு இங்க வந்து துறைமுகத்தில போய் நின்னுட்டு இருக்க முடியாது. அதனால அந்த போராட்டத்துக்கு தான் கலைஞர் அனுப்புறாங்க. இந்த 5 பேர் இருக்காங்கல்ல நான் சொன்ன அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், சொல்லின் செல்வரி, வி.கே. சம்பத்து, கே.ஏ. மதியழகன், என்.வி. நடராஜன்லாம் இப்பவும் நீங்க அந்த ராயபுரத்தில அறிவகம்னு ஒரு கட்டடம் இருக்கும். இப்ப திருமண மண்டபமா இருக்கு. அதுதான் திமுகவின் முதல் கட்சி அலுவலகம். இப்ப அறிவாலயம் இருக்கிற மாரி அதுதான் தலைமை நிலையம். அங்கே அவங்க உட்காந்து நாளைக்கு போராட்டம். ம பதி 15ஆம் தேதி போராட்டம்னா, இன்னைக்கு உட்காந்து ஆலோசிக்கிறாங்க. எப்படி எப்படி இருக்கு? எந்தெந்த ஊர்ல எவ்வளோ பேரு திரண்டிருக்காங்க? என்னென்ன ஏற்பாடுகள் ஆயிருக்குன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்கள வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் முன்கூட்டியே கைது பண்ணுது காவல்துறை. 5 பேர் மேலயும் ஒண்ணா அரெஸ்ட் பண்ணனால 5 பேருக்கும் சேர்த்து தானே அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க. அதனால இந்த 5 பேரும் வழக்கு வரும்பொழுது ஐவர் வழக்குன்னு போட்டு. இது ஐவர் வழக்குன்னா அது ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு 5 பேர ஸ்டேஷனுக்கு போலீஸ் கூப்பிட்டு போன மாரி இருக்கு நல்லா. அப்பதான் அது ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு அது ஒரு அடையாளப்படுத்தப்படுது. அவ்வளோதானே தவிர, ஆனா இவரு தான் தண்டவாளத்தில தல வச்சு படுத்து அங்க அந்த இதில கள்ளக்குடின்னு அதில போய் டால்மியாபுரம்னு இருந்தது மேல கள்ளக்குடின்னு அவர் ஒட்டி, அவரை தொடர்ந்து நான் வந்து இவரு பேராசிரியருடைய சுபவியுடைய தந்தையார் காரைக்குடி ராமசுப்பையா தலைமையில் ஒரு அணி போகுது. அவங்க மேல தடியடி நடக்குது. அதை அடுத்து 3வது அணியா அதே நாள்ல 3வது அணியா அ க கவியரசு கண்ணதாசன் தலைமையில ஒரு அணி போகுது. துப்பாக்கி சூடே நடக்குது. துப்பாக்கி சூடு நடந்து ரயில்ல வந்த ஒரு பயணி மேல துப்பாக்கி குண்டு போலீஸோட துப்பாக்கி குண்டு பட்டு அவன் செத்து போறான். பொதுமக்கள் இறந்து போறாங்க. போராட்டத்தில உள்ளவங்க நெறைய பேர் காயம்படுறாங்க. அப்புறம் தான் எல்லாரும் ஜெயில்ல அடைக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் அது. அது வந்து ஏன் இல்லைன்னா, இவங்க 5 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. போலீஸ் அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. கலைஞர் அங்கே போராட்ட களத்தில இருந்தாரு. அவரு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இவங்க இந்த சென்னை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதுதான். இதில வந்து தூத்துக்குடியிலலாம் சதி வழக்கே போடப்பட்டுச்சு. அந்த போராட்டக்காரர்கள் மேல வந்து ரயில்ல கவுக்க பார்த்தாங்க. அது இதுன்ட்டு போட்டு தூத்துக்குடி கே.வி.கே. சாமிலாம் அதில வந்து இருந்து கைதாகி, அந்த வழக்க நடத்துறதுக்கு திமுக நிதி அளிப்பு கூட்டங்கள போட்டு, அத எடுத்து, அது ஒரு பெரிய அளவுல பண்ண ஒரு மிகப்பெரிய திமுகவுடைய முக்கியமான போராட்டம் அந்த மும்முனை போராட்டம். அந்த மும்முனை போராட்டத்தில் மிகப்பெரிய வேலைய பார்த்தவர் தான், பின்னாடி ஐம்பெரும் ஐம்பெரும் தலைவர்களா இல்லனாலும் பின்னாடி கட்சிக்கான முதல் தலைவர் ஆனவர் அவர்.